கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் கிவ் தேங்க்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்தார். மோசே மூலமாகவும் நிறைய கட்டளை கொடுத்தார். அதில் 10 கட்டளை மிகவும் முக்கியமானவைகள். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் புதிய ஏற்பாட்டு சபைகளாக நமக்கு நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதில் பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிற கடிதத்தில் எழுதியிருக்கிறார், 5ஆம் அதிகாரத்தில் 22 கட்டளைகள் சொல்லுகிறார். இன்றிலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்பதும் ஒரு கட்டளை. பவுலும் சீலாவும் பிலிப்பிய சபையில் இருக்கும் பொழுது அவர்களை அடித்து துணிகளை எல்லாம் கிழித்து அவர்களை வேதனையோடு அவர்களை அந்த ஜெயிலில் போடுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அதற்காக கவலைப்பட்டு அழுது கொண்டோ மற்றவர்களை வேறு மாதிரி பேசிக்கொண்டோ இல்லாமல் அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள். அது நிமித்தம் அந்த சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கிறது. அவர்கள் அந்த இடத்துல அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலை இன்சார்ஜ் அவருடைய குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மதர் தெரசா வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்று ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கும் பொழுது, நான் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறேன், அது எனக்கு முக்கியமல்ல. என்னுடைய ஹோமுக்கு ஒரு சாகும் தருவாயில் ஒரு மனுஷனை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் அவருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு மருந்து கொடுத்து அவரை நல்லபடி கவனித்து கொண்டோம். அவர் சாகும் தருவாயில் என்னை பார்த்து, உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி உடனே அவர் இறந்து போய்விட்டார். அந்த நிகழ்ச்சி மட்டுமே என்னுடைய மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார்கள். வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களுக்கு செய்யும் காரியங்களுக்கு அவள் தேங்க்ஸ் அல்லது நன்றி என்று சொல்லும் பொழுதும் அது நம்ம செய்கிற காரியங்களை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், அதற்கு நன்றி சொல்லுகிறார்கள். அதேபோல் தேவனும் அதை மிகவும் நேசிக்கிறார். தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணுகிறார்கள். தேவாலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணோட கணவர் முதல் நாளே இறந்து விட்டார். ஒரு சந்தோஷமான குடும்பம் திடீரென்று கவலை உள்ள துக்க குடும்பமாக மாறிவிட்டது. அப்பொழுது அந்த பெண் கேட்கிறாள், ஒய் லார்ட் ஒய், ஏன் கடவுளே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று அவர் அழுகிறார். அவர் பெற்றோரை திட்டுகிறார். உறவினர்கள் யாரும் அவர்கள் பார்க்க முடியவில்லை. உடனே அவள் தன்னுடைய அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டிருக்கிறாள். இப்படி அநேக நாட்கள் அவள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறார். ஆனாலும் தேவன் அவளுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அநேக நாட்களுக்கு பிறகு அவள் ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணுகிறார். அவர் கன்வென்ஷன் அட்டன் பண்ணும்போது தேவ வசனம் அவளை தொடுகிறது. அப்பொழுது அந்த தேவவசனத்தை தொட்ட மகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்றவளாக வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்கு வந்து தன்னுடைய பெற்றோரை பேசுகிறாள், நல்லபடி பேசுகிறாள். நான் என் கணவரோடு சில காலம் வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்று அதற்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு 60 வருடம் அவர் நோயுள்ள மனிதனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். தேவன் அப்படி செய்யாமல் நான் சில நாட்கள் அழுதால் போதும் என்கிற காரியத்தை செய்து அந்த கணவரை அவர் தன்னிடத்துக்கு அழைத்து கொண்டார். அதற்காக இப்பொழுது நான் வருத்தப்படவில்லை. ரோமர் 8:28 பிரகாரம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிற என்ற வசனத்தின்படி கடவுள் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மையாகவே செய்திருக்கிறார் அந்த மகள் சாட்சி சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா நாட்களிலும் நமக்கு சந்தோஷமான காரியங்கள் மற்றும் நடக்குது என்று சொல்ல முடியாது. சில சமயங்கள் துக்கமான காரியங்களும் நடக்க வாய்ப்புண்டு. அப்பொழுதும் நாம் சோர்ந்து போகாதபடி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக தேவனை துதித்து அவருடைய கிருபையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம்
இந்த நாளிலும் இந்த செய்தியை நீர்தாமே ஆசீர்வதித்து கேட்கும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர் வாழ்க்கையில் நீர்தாமே எல்லாவற்றிற்கும் அவர் உமக்கு நன்றியுள்ளவர் பிள்ளைகளாக வாழ நீர்தாமே அவர்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.